அப்துல் கலாம் சார் அவர்கள் வந்து இந்த தனியார் பள்ளிகளுக்கு தான் போய் மாணவர்களை வந்து சந்திச்சாரு, அரசு பள்ளி மாணவர்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேசின பேச்சு ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிடுச்சு. இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல எங்கள் கட்சியின், அதாவது எந்த கட்சியை சார்ந்தோ சமூகத்தை சார்ந்தோ எதுவுமே இல்லாமல் ஒரு தேசிய தலைவராக நம்மளோட குடியரசுத் தலைவராகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இஸ் அ மிசைல் மேன், பல அரிய வகை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிற அப்துல் கலாம் ஐயாவை பற்றி இப்படி பேசின கருப்பழனியப்பன் ஐயா அவர்களை நாங்கள் தமிழ்நாடு கட்சி சார்பாக மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு பெரியார் ஒருத்தருக்கு கூப்பிடுறாங்க மதிச்சு, அந்த பிள்ளைங்களுக்கு சில அறிவுரைகள் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ வித்தியாசம் பார்த்தீங்களா? கலாமியே எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க அப்படின்ற போது அவர் எங்கேயுமே போய் அரசியல் பேசல, மக்களுக்கு பசங்க கூட தான் பேசுவார், கேள்வி கேட்பார், பதில் சொல்வார், நல்ல சிந்தனைகளை கொண்டு போய் விதைப்பார். தம்பி நீ இப்படி இருக்கணும், நீ இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். இனி வந்து இங்கே அரசியல் பேசிட்டு போயிங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டையும் இந்த இரண்டு ஓட்டும் தான் திமுக இன்னைக்கு ஒரு கன்சாலிடேட்டிங் ஓட்டு. ஒரிஜினலாக சொல்லணும்னா திமுக என்ன ஓட்டுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் திமுக ஒரே ஒரு தடவை தான் நின்றுருக்காங்க, 77 நினைக்கிறேன். அதை தாண்டி எல்லா வாட்டியும் திமுக வந்து கூட்டணி கட்சி தான். ஸோ கூட்டணி கட்சியில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, மைனாரிட்டி கவர்மெண்ட்டுமே கூட்டணி கட்சி தான் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி பிரதர்? நல்லா இருக்கும் சார். ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவு நாள் சார் இன்னைக்கு. நேற்றைய தினம் வந்து கருப்பழனியப்பன் பேசின பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. அப்துல் கலாம் சார் அவர்கள் வந்து இந்த தனியார் பள்ளிகளுக்கு தான் போய் மாணவர்களை வந்து சந்திச்சாரு, அரசு பள்ளி மாணவர்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பேசின பேச்சு ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல எங்கள் கட்சியின், அதாவது எந்த கட்சியை சார்ந்தோ சமூகத்தை சார்ந்தோ எதுவுமே இல்லாமல் ஒரு தேசிய தலைவராக நம்மளோட குடியரசுத் தலைவராகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இஸ் அ மிசைல் மேன், பல அரிய வகை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிற அப்துல் கலாம் ஐயாவை பற்றி இப்படி பேசின கருப்பழனியப்பன் ஐயா அவர்களை நாங்கள் தமிழ்நாடு கட்சி சார்பாக மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் எந்த அர்த்தத்தில் வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் இது வந்து ஒற்றை சார்ந்து பேசினதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவர் வந்து தமிழக மாணவர்கள் மட்டுமல்ல, இந்திய அளவில் உலக அளவில் மாணவர்கள், அடுத்த தலைமுறை இந்தியா வல்லரசாக முடியும் என்றால் 2020 அவர் சொல்லும்போது, அப்போது அது மாணவர்கள் கையில் தான் இருக்குன்னு அனைத்து மாணவர்களையும் போய் பார்த்து தான் அவர் பேசினாரே தவிர, நீ வந்து அரசு கல்லூரி மாணவரா இல்லைனா வந்து தனியார் கல்லூரி மாணவரா அப்படின்னு இந்த மாதிரி இந்த பேரம் பிரித்து இந்த சோக்கால்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த வாடகை வாயர்கள், இந்த மாதிரி பேரம் பேசிலாம் பேசுகிற ஆள் கிடையாது. வர அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தனக்கு கொடுக்குற கிரெடிட்டார பணத்தை வச்சுக்கிட்டு பேசுகிற ஆட்கள்லாம் இங்கே கிடையாது. அவர் ஒரு தன்னலமற்ற மனிதர். தன்னோட வாழ்க்கையே இந்த சமுதாயத்துக்காகவும் மாணவர்களுக்காகவும், முக்கியமாக கல்லூரி மாணவர்கள் கூட இல்லை, பள்ளி மாணவர்களுக்காக மேக்சிமம் அவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் கடைசியாக இறக்கும்போது கூட யாரோட இறந்தார் பார்த்தீங்கல்ல, சிக்கிமில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரி விழாவில் பேசும்போதே அவர் வந்து மாரடைப்பு இறந்தார். அந்த அளவுக்கு ஒரு தங்கமான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை போயிட்டு இப்படி ஒரு ரெட்டை நிலைப்பாடில் பேசுறது வந்து நிச்சயமாக ஒரு அறமான சொற்களாக நான் பார்க்கல. ரெண்டாவது, அந்த பேசின காணொலியை கேட்டேன், அதில் அவரே ஒத்துக்கிறார் நிறையா விஷயங்களை. அவர் வந்து அரசு பள்ளிக்கு போகல, இந்த இதுக்கு தான் போனார்னு. நீங்கள் அரசு பள்ளிக்கு கூப்பிடலை, அவர் எங்கெல்லாம் கூப்பிட்றாரோ அங்கெல்லாம் போய் பேசிட்டு வர்றாரு. அப்போது நீங்கள் கூப்பிடலை, ஏன் கூப்பிடல அப்படின்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுது, அவர் மூலமாக ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காதுன்றதுனால இங்கே கூப்பிடல. அதை விட ஒரு விஷயம் இருக்குது, அரசு பள்ளிக்கு போனால் அப்படி தான் வெள்ளை அடிப்பாங்க, கக்கூஸ் கழுவுவாங்க, அன்றைக்காவது மாதத்தில் ஒரு நாளாவது போகங்கிறாங்க. இப்போ இதுலேருந்தே தெரியுதா என்ன லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அரசோட கல்வித்துறை இருக்குன்றது. அப்போ மாதத்தில் ஒரு நாள் தான் அரசு பள்ளி கக்கூஸ் எல்லாம் கழுவப்படுது அப்படின்றத தெளிவாக கருப்பழனியப்பன் அவர்கள் சொல்கிறார் விஷயத்தை. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, அரசு பள்ளிகள் யாவும் மாதம் ஒரு முறை மட்டும்தான், அரசு பள்ளியில் இருக்கும் கக்கூஸ்கள் யாவும், கழிப்பறைகள் யாவும் மாதம் ஒரு முறை தான் சுத்தம் செய்யப்படுகிறதுன்னு தெரியுது. அதுவுமே ஆள் இருக்காங்களா இல்லைன்னு தெரியல.
சில காலேஜ்லாம் பார்த்தா பிள்ளைங்க தான் செஞ்சுட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு அவல நிலை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோட பட்ஜெட் எவ்வளோ? 48,000 கோடி கல்வித்துறையில் மட்டும். ஸோ அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டார். தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிதர்சனமான உண்மை. அதாவது அரசு பள்ளிகள், தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு பள்ளிகளோட அவல நிலையை மிக அருமையாகவும் தெளிவாகவும் ஒத்துக்கொண்ட அந்த நேர்மைக்கு முதல்ல அண்ணனுக்கு வந்து பாராட்ட நாங்கள் தெரிவிச்சுக்கோம். இதை ஏன் பிரித்து அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் அவர், காமராஜர் வரும்போது மட்டும் அது காமராஜர் திறந்த பள்ளி, மற்றபடி தமிழக அரசு நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு சொல்கிறீங்க, அப்போ அது யார் பண்ணி? இதுதான் அரசியல்ன்றாரு. ஐயா, அது விதை போட்டது அவர். அதனால் அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு இடத்துல இந்த ஸ்தாபனம், இந்த இடம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி, நூற்றாண்டு விழாவில் தான் போய் பேசுகிறார். ஒரு அரசு பள்ளி நூற்றாண்டு விழாவில் தான். அது நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி முதல்ல விதை போட்டு அது ஆரம்பிச்சதுனால நீங்கள் போனீங்கன்னா ஃபவுண்டர்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. இதோட துவக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதை உணர்ந்து கொண்டதுனால் அதை எடுத்து வச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தது சரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் சார் எல்லா இடத்துக்குமே கலைஞர் காப்பீடு திட்டம், கலைஞர் அது, கலைஞர் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறீங்க? அரசு காப்பீடு திட்டம், தமிழக அரசு காப்பீடு திட்டம், எல்லா இடத்துலையும் கலைஞர் பஸ் ஸ்டாப்னே வைக்கிறீங்க. தமிழக பஸ் ஸ்டாப், சென்னை பஸ் ஸ்டாப் அப்படின்னு வைக்க வேண்டியதானே? இப்போ மட்டும் ஏன் வந்து வரல? புரியுது, நான் சொல்ல வரது புரியுது உங்களுக்கு? புரியுது. அப்போ எல்லாமே அப்போ வந்து காசு அவர் என்ன சொல்ல வர்றாரு, இவங்களுக்கு மட்டும் தமிழக அரசுன்னு சொல்லிக்கிறீங்க, அவருக்கு மட்டும் ஏன் வந்து காமராஜர் சொல்கிறீங்கன்னு கேட்குறாருல்ல. அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜல்லிக்கட்டு புரட்சின்னு உதயமாகி வந்திருக்கிறோம் கட்சி. நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டுக்கான இதில் மதுரையில் ஒரு அரங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏன் கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்கிறீங்க? தமிழக அரசுன்னு வைங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் போன ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு ஒரு பேர் போன ஒரு வீரனோட பேரை வைங்க, இல்லை ஒரு காளமாட்ட பேர் வைங்க, இல்லை வெறும் ஜல்லிக்கட்டு அரங்கம் வைங்க. மதுரை ஜல்லிக்கட்டு அரங்கம் கூட வைங்க, தப்பு இல்லை. மதுரைக்கு பேர் ஜல்லிக்கட்டு பேர் போனது மதுரை, அப்படி கூட வைங்க. ஏன் கலைஞர் ஊருக்கு தெருக்கு தெரு பஸ் ஸ்டாப்புக்கு வைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் வைக்கிறீங்க? அப்போ இதுக்கு பேர் பேச்சு இருக்கா? இது மாதிரி தானே எல்லாத்தையும் கொண்டு வரீங்க திட்டத்துக்கு. எல்லா பேரையும் அவர் பேரில் தானே வைக்கிறீங்க அதை அனைத்து திட்டத்துக்கும். அப்புறம் இல்லை சார், ரீசெண்டாக காமராஜர் இழிவுபடுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்களே சார். இதுக்கு திமுக இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து உடையன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். ஏன்னா திருச்சி சூர்யா வந்து கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருந்தார். அவரை பற்றின செய்திகள் வந்து கம்மியாக வந்தது. அவர் வந்து காமராஜர் பற்றி இழிவாக பேசின ஒரு பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிச்சு. அதுக்கு வந்து அவர் மன்னிப்புமே கேட்டார். இப்போ வந்து கருப்பழனியப்புறம் காமராஜர் குறித்து பேசுகிறார். இல்லை இந்த கூட்டணி உடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்களா? இல்லை, கூட்டணி உடைக்கலையான்றதுலாம் நமக்கு தெரியாது. அதையாவது இதாவது வந்து பேசுவோம், ஒரு டிஆர்பி ரேட்டிங் ஆகும், நம்ம பேசுறது வந்து 4 பேர் பார்க்கணும், இன்ஸ்டாவில் ஏறணும், நம்மளும் பிரபலமாகணும். இப்படி வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி பேசணும் அப்படின்னா அது வந்து வைரல் ஆகுன்றதுல தான் இவங்களோட மைண்ட் செட் இருக்குது. நீங்கள் போனது எதுக்கு போனீங்க? பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்? ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயத்த சொல்லணும். 18 வயசுக்கு மேலே தான் அரசியலே சொல்லித்தரணும். அங்கே அதில் இருக்கிற அரசியல் சூட்சமத்தை சொல்லித்தராராமா அவர் சொல்கிறார். பேசும்போது பேசுகிற இடத்துல ஒரு புள்ள படிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், உன்னோட குறிக்கோள் என்னவா இருக்கணும், உன் குறிக்கோளை நீ அடங்கிறதுக்கு இப்போ எதுக்குங்க ஒரு பெரிய ஆட்களை கூப்பிடுறது? உதாரணத்துக்கு ஒரு பெரியார் ஒருத்தர் எது கூப்பிடுறாங்க மதிச்சு, அந்த பிள்ளைங்களுக்கு சில அறிவுரைகள் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ வித்தியாசம் பார்த்தீங்களா? கலாம் ஏன் எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க அப்படின்ற போது அவர் எங்கேயுமே போய் அரசியல் பேசல. மக்களுக்கு பசங்க கூட தான் பேசுவார், கேள்வி கேட்பார், பதில் சொல்வார், நல்ல சிந்தனைகளை கொண்டு போய் விதைப்பார். தம்பி நீ இப்படி இருக்கணும், நீ இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். இங்கே வந்து இங்கே அரசியல் பேசிட்டு போயின்னு இருக்காரு. அப்போ இப்பவே புரிஞ்சுங்க, இது மூலமாக சொல்ல வருது என்னன்னா, அரசியல்வாதிகளை, வாடக வாயர்களை தயவு செய்து பள்ளியோட மாணவர்களுக்கு இந்த மாதிரியான விழாக்கள் நடத்தும் போது தயவுசெய்து கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மாணவன் அரசியல் பேச தேவையில்லை, தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் அவனுக்கு அந்த ஸ்கூல் படிக்கும் போது அது தேவையில்லை. அவனோட குறிக்கோள் என்ன, அவன் சிந்தனை என்ன, அவன் டாக்டர் ஆகணுமா, நீட்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீட்டுக்கு இப்படி இருக்குப்பா, ஆனால் இதை நீ இப்படி கலையெல்லாம் இருந்து அடுத்து வந்தால் ஜெயிக்க முடியும், அதை எடுத்து வைங்க. நான் மிகப்பெரிய இதுவாகணும், தொழிலதிபர் ஆகணும், அந்த தொழிலதிபராதுக்கு இப்படியெல்லாம் நீ பணம் சேர்க்கணும்னா இந்த மாதிரியான ஐடியாக்களுக்குள்ளே போகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, நான் பெரிய தமிழ் ஆசிரியர் ஆகணும், தமிழ் புலமை கொண்ட ஒரு மனிதனாகணும், அதுக்கு நீ இதை செய். இப்படிப்பட்ட அவனை நெறிமுறைப்படுத்தி அவனுக்கு ஊக்குவிச்சு கொண்டு போகக்கூடிய
போதை வஸ்துக்களில் போகாத, உனக்கு அப்போ இது பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் இது ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையை அழிக்கும், உன்னோட அப்பா அம்மா உனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரி சமுதாய சிந்தனைகள் அவனை நேர் வழியில் கொண்டு போக, அவனை வந்து திறம்பட ஒரு அற வழியில் கொண்டு போகிற விஷயத்தை பேசுறதை விட்டுவிட்டு அங்கேயும் போயிட்டு உங்களோட பெருமையை பீத்தி நிற்கிறீங்க. யார் கேட்டாங்க உங்களை இதெல்லாம்? இதுதான் அரசியல், இது நீங்க கத்துங்க. இல்ல ஒரு விஐபியா வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு அதை தான் சொல்ல வரேன். அப்போ அவர் தகுதியான விஐபி இல்லை, அவர் தகுதியான மனுஷன் இல்லைன்ற பேசுறதுக்கு. அவர் கூப்பிடாதீங்கன்ற, தகுதியானவர்களை கூப்பிடுங்க சார். இஸ்ரோ சிவன் சாரை கூப்பிடுங்க சார், அவர் பேசுவார் சார். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் தகுதியானவர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. இவரையும் கூப்பிடுறீங்க, எது கூப்பிடுறீங்க இவரை? இல்லை சார், இந்த கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட பிறந்த நாள் போயிருந்தது. அதில் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பாரு. அதில் வந்து கூட கலைஞர் சார் இருக்க மாதிரியும் ராமதாஸ் ஐயா இருக்க மாதிரியும் அந்த மஞ்சள் துண்டு போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த மஞ்சள் துண்டு கொடுத்ததே ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். இப்போ இந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தா திமுக கூட்டணியில பாமக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதன் காரணமாக தான் காங்கிரஸை கழட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து கிளப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இருக்கே சார். இல்ல, நீங்க போன கேள்வி இதே தான் கேட்டிருக்கீங்க, காங்கிரஸோட பிளவு வருமானு. அதுக்கு நானும் பதிலே சொல்ல. சார், இந்த ரெண்டு தேர்தலுக்கு அதே கேள்வி தான், ஒரே பதில் தான் ரெண்டுத்துக்கும். முதல்ல வந்து அந்த மஞ்சள் துண்டு கொடுத்ததா இருக்கட்டும், பண்ணதெல்லாம் இருக்கட்டும், வந்து அந்த சமயத்தில் நடந்த ஒரு கூட்டணியில் நடந்ததுன்னு தவிர அது வந்து நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா முதல்ல பாமக கண்டிப்பாக திமுகக்குள்ள வராது, திமுக கூட்டணிக்குள்ள வராது. ஏன்னா விசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்க மாட்டாங்க. ஒருவேளை பாமக உள்ள வந்தா விசிகா வெளியில போயிடும். விசிகாவை விட்டுட்டு பாமகவை எடுத்துக்கொள்ள இடத்துல இல்லை. ஏன்னா இன்னைக்கு விசிகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பாமக அப்பா பையன் ரெண்டா பிளவுபட்டு இருக்கு, ஒரு குழப்ப நீதியில இருக்கு. இதுதான் அங்க இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்ல வரதுக்கு வரேன், காங்கிரஸை கைட்டி விட்டுட்டு திமுக வந்து அதுக்கான வேலை செய்தாங்க. நிச்சயமாக இல்லை. ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டையும் இந்த இரண்டு ஓட்டும் தான் திமுக இன்னைக்கு ஒரு கன்சாலிடேட்டிங் ஓட்டு. ஒரிஜினலா சொல்லணும்னா திமுக என்ன ஓட்டுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் திமுக ஒரே ஒரு தடவை தான் நின்று இருக்காங்க, 77 நினைக்கிறேன். அதை தாண்டி எல்லா வாட்டியும் திமுக வந்து கூட்டணி கட்சி தான். ஸோ கூட்டணி கட்சியில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, மைனாரிட்டி கவர்மெண்ட்டுமே கூட்டணி கட்சி தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க கூட பார்த்துருக்கீங்க, ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக தான் சொல்லுவாங்க. ஒரு 2006 நினைக்கிறேன் சொல்லி பேசியிருக்காங்க. 11 இல்லை 2006 சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, திமுக பொறுத்த மட்டும் அவங்களுக்கு என்ன ஓட் பேங்க்ன்றது எக்ஸாக்டா தெரியாது. தனிச்சின்னா தானே ஓட் பேங்க் தெரியும். இது வரைக்கும் கூட்டணியோட சேர்ந்து தான் அவங்களோட ஓட் பேங்க் வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டாவது, திமுகவோட பலமே இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டும் தான். பாஜக அகைன்ஸ்டா பேசும்போது அந்த மொத்த ஓட்டு வாக்கு செய்யுது. ஆனால் உண்மையிலேயே அது திமுகவுக்கு பலம், அவங்க ரெண்டு பேருக்கு காரணமே காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுக்கு திமுக முக்கியம் இல்லை, அவங்களுக்கு காங்கிரஸ் தான் முக்கியம். ஏன்னா இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவை எதிர்த்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரே கட்சியாக நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் தான். அவர்கள் ஆட்சிக்கு வரணும் தான், அதுக்காக தான் அந்த ஓட்டு. அது திமுகவும் காங்கிரஸும் இரண்டு பேரும் கூட்டணியில் இருப்பதனால் அந்த வாக்குகள் திமுக வந்து கொண்டிருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? ஒருவேளை காங்கிரஸ் வெளியில வந்து விட்டால் திமுகவின் தோல்வி எழுதப்பட்டது. ஏன்னா அவங்களோட ஓட் பேங்காங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்கள் ஓட்டும் அவர்களுக்கு வராது. திமுக காங்கிரஸ் எங்க இருக்கோ அந்த வாக்கு அங்க போயிடும், அவங்க ரெண்டு சமுதாயத்தோட வாக்கு அங்க போயிடும். ஏன்னா அவர்களை பொறுத்த மட்டும், அந்த இரண்டு சமுதாயத்தை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தான் அவங்க ஓட் பேங்க், காங்கிரஸ் தான் அவங்க நம்பிக்கை. திமுக நம்பி தானே காங்கிரஸ் இருக்கு. அதுதான் சொல்ல வரேன், இன்றைய காலகட்டத்துல திமுக அதுதான் சொல்றேன், காங்கிரஸ் நம்பி தான் திமுக இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, திமுக நம்பி தான் காங்கிரஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே வந்து இது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அது உண்மை, அதையும் ஏத்துக்கணும். ஏன்னா இந்த 40 இடங்களில் ஜெயிச்சது வந்து கண்டிப்பாக நீங்க சொல்றது வந்து ஒரு ஸ்டேட்டுக்காக காங்கிரஸ் வந்து திமுக உடைக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, இது வந்து வின் சிச்சுவேஷன். காங்கிரஸால தான் திமுக வந்து இந்த இரண்டு சமுதாயத்தோட ஓட்டு, திமுக தான் காங்கிரஸ் வெற்றி பெறுது, அதையும் ஏத்துக்கணும். புரியுதுங்களா? ரெண்டுமே உண்மைதான். காங்கிரஸ் தனிச்சுங்க ஜெயிக்க முடியாது. ஆனா திமுக தனிச்சுன்னா காங்கிரஸ் விட்டு நின்னாலும் அந்த ஓட்டு கிடைக்காம அவங்களும் ஜெயிக்க முடியாது. இந்த இரண்டுமே ரெண்டு கூட்டணிகள் தான். இந்த கூட்டணி வின் தான். அப்போ நீங்க காங்கிரஸ் எடுத்த பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் வந்து திமுக கைட்டி விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும். இந்த 40 சீட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நாளைக்கு ஒருவேளை
சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் வெளியில வந்து கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா, பிஜேபி கவர்மெண்ட்னா காங்கிரஸால மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக திமுகவோட ஆதரவு அவங்களுக்கு தேவை. ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்டுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையுமே காங்கிரஸ் வந்து நிச்சயமா பகைச்சிக்க மாட்டாங்க. அதனால திமுகவோட தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இது கூட்டணிக்குள்ள இருக்கிற பேரங்கள் நிச்சயமாக இருக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமபலம், இந்தியாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் பலம், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக பலம். அப்போ அந்த காங்கிரஸ், இந்தியாவின் காங்கிரஸ்க்கு பலம் சேர்க்கிறது திமுக தான். அதனால நிச்சயமாக அவங்களோட கூட்டணி பிரிய வாய்ப்பே இல்லைன்றதான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றிகள்ண்ணா, எங்களோட நேரம் போகுது. நன்றி. நன்றி.